தற்போது சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் விவசாய சங்கங்களின் போராட்டத்தை ஆதரவு தெரிவித்து அவர்கள் தங்களது முழக்கங்களை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பான செய்திகளை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது கள நிலவரம் என்ன? எந்தெந்த அமைப்புகள் இதற்கு ஆதரவு தெரிவித்து வராங்க? மும்தாஜ், இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்திலும் மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, காங்கிரஸ் கட்சியினர் இவர்கள் சார்பில் இன்று போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனவே காலை முதலே இந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் அதிகமான போலீசார் பாதுகாப்பிற்காக குழுமப்பட்டிருந்தனர். அதிகமான போலீசார் பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தனர். இதனையும் மீறி இப்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினர், திமுகவினர், காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து தாம்பரம் பேருந்து நிலையத்துக்கு முன்பிருந்து ஊர்வலம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் இவர்கள் உள்ளே ரயில் நிலையத்திற்கு உள்ளே வராதபடி தடுப்புகள் அமைக்கப்பட்டிருந்தது போலீசார் தரப்பிலிருந்து. ஆனால் அந்த தடுப்புகளை தகர்த்துவிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் உள்ளே வந்து சிறிது நேரம் ரயில் மறியலிலும் ஈடுபட்டிருந்தனர். இப்பொழுது ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை போலீசார் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இங்கு கோஷங்களை எழுப்பி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போலீசாரும் இங்கு இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கைது செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மும்தாஜ், அபிநயா, மிக தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த ரயில் மறியலில் ஈடுபடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த இடத்துல மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் பங்கெடுத்திருக்கிறதா சொன்னீங்க. வேற எந்தெந்த அமைப்புகள், கட்சிகள்லாம் முக்கியமா இந்த ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க? தமிழகத்தில் இந்த இடத்தில் நீங்களே பார்க்கலாம். இங்கு பல அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினர், ஆம் ஆத்மி என பல்வேறு அமைப்புகள், சமூக அமைப்புகள் உட்பட கட்சியினர் அனைவருமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இப்பொழுது இந்த ரயில் மறியலில் ஈடுபட்டது கலைக்கப்பட்டு போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி இப்பொழுது ரயில் போக்குவரத்து இந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கி இருக்கிறது. இந்த செங்கல்பட்டு செல்லக்கூடிய ரயிலை மறித்துதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இப்பொழுது அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். சென்னை தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, காங்கிரஸ் மற்றும் விவசாய அமைப்புகள் இணைந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி அபிநயா.